Okay, there are only very few young men and women here. ஒரு சில வாலிப பிள்ளைகளே இருக்கின்றதனால் but I still like to speak to them. ஆனாலும் அவர்களிடத்தில் நாம் பேச வேண்டும். Because the direction you take when you are young will help you later on in life. நீங்கள் சிறியவர்களாக இருக்கும் பொழுது எந்த திசை எதை தெரிந்து கொள்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். I want to say to all of you, you are young children and young adults. நான் உங்களை எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் சிறிய பிள்ளைகளாய் வாலிப பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், சிறிய பெரியவர்களாக. If you develop certain habits when you are young, நீங்கள் சிறியவர்களாக இருக்கும்போது சில பழக்க வழக்கங்களை நீங்கள் படித்துக் கொள்ளும் பொழுது you will find it much easier. உங்களுக்கு அது எளிதாக மாறிவிடும். If you don't develop the habit now, you will find it very difficult later on. ஆனால் இப்பொழுதே நீங்கள் அதை பழகிக் கொள்ளவில்லை என்றால் பின்றாக உங்களுக்கு கடினமாக. For example, உதாரணமாக, nobody has to tell you to brush your teeth. நீங்கள் தினமும் பல் துலக்க வேண்டும் என்று யாரும் உங்களுக்கு சொல்வதில்லை. You automatically get up in the morning and do it because from childhood your parents taught you that. நீங்கள் காலை எழுந்த உடனே நேராக சென்று பல் விளக்குகிறீர்கள், ஏனென்றால் சிறிய வயதிலிருந்தே உங்கள் பெற்றோர்கள் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். And so you do it. அதனால் நீங்கள் அதை செய்கிறீர்கள். But if you go to a jungle and you try to teach some barbarian there who's 45 years old to brush his teeth every day. ஆனால் நீங்கள் காட்டுக்கு சென்று அங்க இருக்க காட்டுவாசிகளுக்கு அவர்களுக்கு நீங்கள் பல் துலக்குவதை பற்றி சொன்னால் அவர்கள் even if you convince him how important it is, அது எவ்வளவு தேவை என்பது கூட நீங்கள் அவர்களை உறுதிப்படுத்த முடியும். Many days he'll forget it. அவர்கள் மறந்து விடுவார்கள். But how is it you don't forget it? நீங்கள் எப்படி மறந்து விடாமல் போகிறீர்கள்? Because from childhood you were taught to do it. ஏனென்றால் சிறிய வயதிலிருந்தே உங்களுக்கு அது போதிக்கப்பட்டிருக்கிறது. That is one example. அது ஒரு உதாரணம். If you try to teach a person a habit much later in life, it's very difficult for him to do it regularly. ஒருவருக்கு வயது முதிர்ந்தவருக்கு ஒரு காரியத்தை நாம் சொல்லிக் கொடுப்போம் என்றால் அதை அவர்கள் கடைபிடிப்பது மிகவும் கடினமான காரியம். If you teach it very young, ஆனால் சிறிய வயதிலிருந்தே நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். Very easy. It's not a struggle for you to brush your teeth. அது எளிது கடினமே அல்ல. Same principle applies in many other things. அதே கோட்பாடு தான் நிறைய காரியங்களிலும் அதையே நாம் உபயோகிக்கலாம். To read the Bible in the morning. வேதாகமத்தை காலையிலே வாசிப்பது. Not because somebody forces you. உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதனால அல்ல. Because it's a good habit, like brushing your teeth. ஏனென்றால் அதுவும் ஒரு நல்ல காரியம், பல் துலக்குவதை போன்று. Like having your breakfast in the morning. நீங்கள் காலையிலே நீங்கள் உணவு அருந்துவது போல. So if you develop some habit like reading the Bible in the morning, நீங்கள் காலையிலே வேதாகமத்தை படிப்பது போன்ற பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தினால் a few minutes, சில மணித்துளிகள் இருந்தால் கூட doesn't have to be a long time. ரொம்ப நேரம் நீண்ட நேரம் நீங்கள் படிக்க வேண்டும் என்றில்லை. Maybe you have time only for 2-3 minutes and you read some verse and say, Lord, speak to my heart. நீங்கள் 2-3 நிமிடம் தான் இருக்கலாம். ஆண்டவரே என்னிடத்தில் பேசும் என்று நீங்கள் கூறி வேதத்தை படிக்கலாம். It's a little way in which you are telling God in the morning, I want you to have the first place in my life. ஒரு சிறிய முறையில் நீங்கள் தேவனிடத்தில் என்ன தெரியப்படுத்துகிறீர்கள்? தேவனே நீர்தான் என்னுடைய வாழ்க்கையில் முதன்மையாக இருக்கிறீர் என்று. Who can tell me the first verse in the Bible? யார் எனக்கு வேதத்தில் உள்ள முதல் வார்த்தையை கூற முடியும்? In the beginning, God. ஆதியிலே தேவன். That's all. That's all. In the beginning, God. ஆதியிலே தேவன். First verse. முதலாவது வசனம். So that means every day of your life it should be in the beginning, God. அது என்னவென்றால் தினந்தோறும் காலையிலே தேவன் தான் முதலாவதாக இருக்க வேண்டும். It's a very good way to begin. காலையில் நாம் துவக்குவதற்கு அது மிக முக்கியமானது. The best way to do it is even before you get out of bed. அதைவிட சிறந்த வழி என்னவென்றால் நீங்கள் படுக்கையிலிருந்து எழும்புவதற்கு முன்பாகவே, before you taken the Bible, நீங்கள் வேதாகமத்தை உங்கள் கையில் எடுப்பதற்கு முன்பாக, wake up, நீங்கள் எழுந்த உடனே say, Lord Jesus, say something to him. Thank you, Lord. தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே இதற்காக நன்றி. Not as a ritual. அது ஒரு நீங்கள் பாரம்பரியமாக அல்ல. You want to think of Jesus as the first person in the morning. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக துவங்குவது அந்த நாளை துவங்குவதற்கு முன்பாக யோசித்து பார்க்க வேண்டும். 1 minute. ஒரு நிமிடம். That's all you need. அதுதான் உங்களுக்கு தேவை. You're conscious that Jesus is most important for you. உங்களுடைய மனசாட்சியிலே இயேசு கிறிஸ்து தான் முக்கியமானவர் என்று. You want to live that day in his presence. அந்த நாள் முழுவதும் நீங்கள் அவருடைய பிரசன்னத்திலே வாழ வேண்டும் என்று உங்களுக்கு. So that's one very important thing for you young people to realize.
அந்த உங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு அது ஒரு முக்கியமான காரியம். நீங்கள் அதை படித்துக் கொள்ள And வேண்டும். the other thing young people must realize இன்னும் அடுத்த காரியம் நீங்கள் கற்றுக்கொள்ள is வேண்டியது, that God puts you under some authority. தேவன் உங்களை ஒரு அதிகாரத்திற்கு கீழாக வைத்திருப்பார் என்றால், And in the beginning that authority is your father and mother. உங்களுடைய வாழ்க்கையின் துவக்கத்திலே அது உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு மேல் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். And God needs to do that to make maximum efficiency come out of your life. தேவன் அதை எதற்காக செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய சிறந்த காரியங்கள் வர வேண்டும் என்று அதற்காக உங்களை அதிகாரத்தின் கீழ் வைக்கிறார். When these people catch horses out in the wild places, குதிரைகளை போய் பிடிப்பது, in these wild places there are many horses and they catch them. இந்த காட்டு பகுதிகளிலே நிறைய those horses can run very fast. அந்த குதிரைகள் மிகவும் துரிதமாக ஓட முடியும். But they will never win a horse racing competition. ஆனால் அந்த குதிரைகளுக்கு என்று வைக்கிற பந்தயத்திலே அவைகள் வெற்றி பெற முடியாது. You know why? ஏனென்று தெரியுமா? Because even though they are very fast, அவர்கள் வெகு துரிதமாக ஓடினாலும் they just run where they feel like. அவர்களுக்கு எங்க பிடிக்குதோ அங்கே தான் ஓடிக்கொண்டிருக்கும். But in a horse racing competition, that horse must be under the control of a man who tells him to go in a particular track. ஆனால் ஒரு குதிரை பந்தயத்திலே ஒரு மனிதனின் கட்டாயத்திற்கு கட்டுப்பட்டு கீழ் அந்த குதிரை ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஓட வேண்டும். That is the horse that wins the prize. அப்படிப்பட்ட குதிரை தான் அங்க வெற்றி பெற முடியும். And gets a name. அதற்கு ஒரு பெயர் வேற கிடைக்கிறது. Others just run around in the wild and even though they are faster, they don't accomplish anything. மற்ற காட்டில் இருக்க குதிரைகள் எல்லாம் தானாக எங்க பிரியப்படுகிறது. So what they need to do is get that horse, and they call it breaking the horse. அது என்ன கூறுகிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட குதிரைகளை பிடித்து அதை நொறுக்க வேண்டும். What do they have to break? The strong will of that horse. என்ற எண்ணத்தை உடைக்க வேண்டும், அதனுடைய சுயத்தை உடைக்க. It doesn't run wherever it likes. அதனால் அதுக்கு பிடித்த இடத்திற்கு அது செல்லாமல், the slight touch with the leg and the horse knows what to do. ஒரு சிறு காலை வைத்து சிறியதாக குதிரை பண்ண வேண்டும், அது தெரியும் என்ன பண்ணணும். Pull its rein a little bit, the horse knows what to do. இல்ல கடிவாளத்தை பிடித்து சிறிதாக இழுத்தால் அது தெரியும் என்ன பண்ணணும். Pull one side, he knows I got to அதனால இப்படி திருப்பினால் அது வலது பக்கம் திருப்ப வேண்டும். All little signals. எல்லாமே சிறு with the reins and with the leg. கையிலும் காலிலும் சிறு காரியங்களை நாம் செய்வதனால். That's how you train a horse. அப்படிதான் குதிரைகளை நாம் தயார்படுத்துகிறோம். Then that horse can accomplish great things. அப்பொழுது அந்த குதிரை நல்ல பெரிய காரியங்களை செய்யும். When we are children, அதே போன்று நம்முடைய பிள்ளைகள், God puts parents above you. பிள்ளைகள் உங்களுக்கு தேவன் பெற்றோர்களை, you can have a lot of energy and ability and all that. உங்களுக்கு நிறைய காரியங்கள் பண்ணுவதற்கு உங்களுக்கு திறமை இருக்கலாம், உங்களுக்கு வெள்ளம் இருக்கலாம். You can be like that wild horse, accomplish nothing in life. ஆனால் நீங்கள் அந்த காட்டில் உள்ள குதிரை போன்று ஒன்றுமே சாதிக்க முடியாமல் இருக்கலாம். So God has to control you and put some authority over you. அதனால் தேவன் உங்களை பெற்றோருக்கு கீழாக அடக்கி இருக்கிறார் என்றால் நீங்கள் நன்றாக வர வேண்டும். That is why you must learn to obey your parents. அதனால் தான் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். As long as you are in the house. நீங்கள் எவ்வளவு காலம் உங்கள் வீட்டில் இருக்கிறீர்களோ அவ்வளவு காலம் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். See, it says about Jesus in Luke chapter 2. லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறியிருக்கிறது. And that's good for parents also to know this. பெற்றோர்களுக்கும் இது தெரியவது நல்லது. That this is what you must teach your children. இதுதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். Jesus was 12 years old when he came back from the temple to Nazareth. அந்த ஆலயத்திலிருந்து தேவன் திரும்பி வந்த பொழுது 12 வயதாக இருந்தார். Jesus, not Deva. இயேசு கிறிஸ்து 12 வயதாக இருந்தார். And in Nazareth, நாசரேத்திலே, Luke 2:51, லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், he continued in subjection to his earthly parents. அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார் என்று இருக்கிறது. That means up to the age of 30, 30 வயது வரும் வரை he just obeyed Joseph and Mary. யோசேப்புக்கும் தாயாய் மரியாளுக்கும் கீழ்ப்படிந்தார். So verse 52, he kept increasing in wisdom. அதனால் 52ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் and in favor with God and men. தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று எழுதியிருக்கிறது. So even Jesus went that way. இயேசு கிறிஸ்துவும் அதே வழியில் தான் சென்றார். So that's a good example to follow. அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, நல்ல உதாரணம். So that is the reason why God has put children under the authority of parents. அந்த காரணத்தினால் தான் பிள்ளைகளை பெற்றோருக்கு அதிகாரத்தின் அடியில் வைக்கிறார். And I've seen in my life, நான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன், the truth of these words. இந்த வார்த்தைகளின் உண்மை சத்தியத்தை. Ephesians 6.
எபேசியர் 6 where it says, children obey your parents, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், so that it may go well with you. 1ஆம் வசனம், verse 1 and 2. உனக்கு 1ஆம் 2ஆம் வசனம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், that it may go well with you. அது உன்னுடைய வாழ்நாளில் நன்மையாக நீடிப்பதற்கும். Obey and honor your father and mother. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கீழ்ப்படிவாயாக. So what should parents do? அதனால் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? You want it to go well with your children? உங்கள் பிள்ளைகளுக்கு அது நன்மையாக செய்ய வேண்டும் என்றால், I wanted it to go well with all my sons. எனக்கு என்னுடைய 4 பையன்களுக்கும் நன்றாக செல்ல வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். So I not only give them good food, I educate them. நான் அவர்களுக்கு நன்ற உணவு மட்டுமல்ல, அவர்களுக்கு நல்ல கல்வியும் கொடுத்தேன். More than that, அதையும் I taught them to obey daddy and mommy. அதற்கு அதிகமாக அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கீழ்ப்படிய கற்றுக் கொடுத்தேன். ஏன்? Because I wanted to go well with them. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் அது நன்மையாக செல்ல வேண்டும். So if you wanted to go well with your children, teach them to obey you. அதனால் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மையாக செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுங்கள். Teach them to speak respectfully to you and to all older people. உங்களிடத்திலும் வயது முதிர்ந்தவர்களிடத்திலும் மதிப்போடு அவர்கள் பேச கற்றுக் கொடுங்கள். Then it will go well with them. அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாக. See, nowadays, particularly in Western countries, young people are so rude in the way they speak to older people. இந்த காலத்திலே அமெரிக்கா போன்ற அந்த நாடுகளிலே சிறு பிள்ளைகள் அவர்கள் பேசுவதே ரொம்ப கோபமாக, ஒரு மரியாதை இல்லாத அவர்கள் மரியாதை இல்லாமல் பேசுகிறார்கள். So and in a few years they will destroy themselves. It won't go well with them. சில வருடங்களிலே அவர்கள் தங்களை அழித்துக் கொள்வார்கள், அது அவர்களுக்கு நன்மையாக செல்லாது. And that's failure of the parents. They didn't teach them to respect older people. அது அந்த பெற்றோர்களின் தவறுதான். அவர்கள் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் வளர்த்தது. If your child disobeys you, you must always take it seriously. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் போனால் நீங்கள் அதை வெகு சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். That is not kindness to say okay, it's all right. அங்க நீங்கள் இரக்கமாக இருந்துட்டு இது ஓகே சரி என்று எடுத்துக்கொள்ள. You are destroying that child. ஏனென்றால் நீங்கள் அந்த குழந்தையை கெடுக்கிறீர்கள். If you love that child, you got to pull him up and say that's not the way to talk. நீங்கள் மெய்யாகவே அந்த குழந்தை மேல் அன்பாய் இருப்பீர்கள் என்றால் அப்படி பேசக்கூடாது என்று சொல்ல வேண்டும். So if a child speaks disrespectfully to his mommy, ஒரு சிறிய குழந்தை தன்னுடைய தாயிடத்தில் மதிப்பில்லாமல் பேசுகின்றான், your father hears it, அப்பொழுது அவர் தகப்பனார் அதை கேட்டால், you must call him, நீங்கள் அவர்களை கூப்பிட்டு say go and ask forgiveness from mommy right now. அம்மாவிடம் இப்பொழுதே சென்று போய் மன்னிப்பு கேள். He says, Daddy, I've got something important to do. He says, I've got something important to do. அவன் சொல்லுவான், ஐயோ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. That can wait. Most important thing can wait. என்ன முக்கியமான காரியம் என்றாலும் அது காத்திருக்கலாம். The most important thing now is to go and ask forgiveness from mom. இப்பொழுது என்ன முக்கியமான காரியம் என்றால் நீ அம்மாவிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். You are strict. If you are strict like that, you will bring up your child in a good way. நீங்கள் அப்படிப்பட்ட கட்டாயப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பீர்கள் என்றால் நீங்கள் பிள்ளைகளை நன்றாக வளர்க்க முடியும். I have seen children who are so well behaved. நான் பார்த்திருக்கேன் சில பிள்ளைகள் நன்ற பிள்ளைகளாக இருப்பார்கள். And I have seen children who are badly behaved. சில பிள்ளைகள் அவர்களுடைய பழக்கங்கள் கெட்ட முறையாக இருக்கும். I see when they grow up, it goes well with them and it doesn't go well with the others. நான் அவர்கள் வளர்ந்த பின்பு பார்க்கிறேன் அந்த நன்றாக இருக்க பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மையாக போகிறது, அடுத்த பிள்ளைகளுக்கு தீமையாக செல்கிறது. 30 years old and they are wasting their life. அவர்கள் 30 வயது ஆகும் ஆனால் தங்கள் வாழ்க்கையை வீணடித்து when they were small, parents just ignored all their disrespect. ஏனென்றால் அவர்கள் சிறியவர்களாக இருக்கும்போது அவர்கள் பெற்றோர்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கும்போது அவர்களை அதை உதறி தள்ளினார்கள். Husband and wife must not try to take sides and no, don't punish him, he's a good boy. அதனால் கணவனும் மனைவியும் ஓகே அவன் நல்ல பையன், அவனை விட்டு விடுங்கள் மாறி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Husband and wife must be united in disciplining the children. கணவன் மனைவி இந்த விஷயத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். So remember children young that if your parents discipline you, that's for your good. அதனால் பிள்ளைகளை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை தண்டித்தால் அது உங்களுக்கு நல்லது. And I want to also tell you children, don't compare yourself with other children in your school who are rich and who can own many things that you cannot afford. ஒன்றொன்றையும் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் உங்கள் பள்ளிகளிலே உங்கள் வகுப்புகளிலே மற்ற ஐஸ்வர்யவான்களின் பிள்ளைகள் கையில் அவர்கள் என்னெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அதை குறித்து நீங்கள் பொறாமைப்பட வேண்டாம். உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் அவர்களிடத்தில். Yeah, I know when my children went to school, almost all the other children were much richer and they could buy so many things.
என்னுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் பொழுது எனக்கு தெரியும் அவர்கள் வகுப்பிலே எத்தனையோ பேர்கள் வயசான பிள்ளைகள் நிறைய வாங்க முடியுது. I tell my children, be happy with what God has given us. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்வேன், நீ உனக்கு தேவன் என்ன கொடுத்திருக்காரோ அதற்கு சந்தோஷப்படு. And that helps them to be thankful for little things. அது அவர்கள் தேவனிடத்தில் நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்கு அதுக்கு உதவியாக இருந்தது. And don't buy everything your children ask for. உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிற எல்லாவற்றையும் நீங்கள் அவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டாம். They must learn to get no for an answer also. அவர்களுக்கு நாம் இல்லை என்று சொல்வதும் அவர்களுக்கு தெரிய வேண்டும். அதுவும் ஒரு விடைதான். You say, no, sorry son, I can't afford it. I can't afford to buy that for you. என்னால் அது வாங்க முடியாது, வாங்கி கொடுக்க முடியாது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். Even if I can afford it, I don't think you should have it right now. என்னால் வாங்க முடியும் என்றால் இப்பொழுது உனக்கு தேவையில்லை என்று நாம் சொல்ல வேண்டும். So we have to be very careful. So இந்த காரியங்களில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Don't let children think that anything they ask for you can buy for them. அவங்கள் பிள்ளைகள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துடலாம் என்ற அந்த Even if you can afford it, sometimes you have to say no. சில சமயம் உங்களால் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் நீங்கள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். So you don't have to be poor in order to teach your children the discipline of self-denial. நீங்கள் ஏழையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை என்று சொல்வதற்கு நீங்கள் ஏழையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம். Even if you earn a lot of money, நீங்கள் நிறைய காசு சம்பாதித்தால் you can teach your children உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் by saying we don't need to get that. No need for you to have that. நமக்கு அது தேவையில்லை இந்த நேரத்தில் என்று நீங்கள் சொல்லி அவர்களை வளர்க்க. Even though you can afford to buy it, you don't buy it. உங்களால் வாங்க முடியும் என்றால் கூட வாங்காதீர்கள். Say no, it's good for you to learn some self-denial. Don't do that. உங்களை வெறுத்து இது வேண்டாம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இது வேண்டாம் என்று சொல்லுங்கள். It's a wonderful thing when you teach children little values like that. அது அருமையான காரியம், வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுப்பது. And that's such a good impression on others who have the testimony for your child. அது ஒரு நல்ல சாட்சி மற்றவர்களுக்கு முன்பாக. I'll tell you something that I saw 20 years ago. நான் 20 வருடங்களுக்கு முன்பாக கண்டதை ஒன்றை கூறுகிறேன். I saw a young boy who was I think 5 or 6 years old. ஒரு சிறிய பையன் 5 or 6 வயது உள்ள ஒரு சிறிய பையன். And he had his birthday party and some rich person gave him a huge amount of cash as a gift. அவனுடைய பிறந்த நாள் அவனுக்கு ஒரு விழா போன்ற வைக்கிறதுக்காக அவனுடைய அப்பா நிறைய அப்பா இல்ல some other who came for the birthday party, some rich man. ஒரு ஐஸ்வர்யவான் அந்த விழாவுக்கு வந்தவர் அவர் நிறைய காசை கொடுத்து கொண்டு சென்றார். And after the birthday party was over and everybody went away, அந்த பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் சென்று பின்பு I was visiting that home. நான் அந்த வீட்டுக்கு சென்றிருந்தேன். This boy came to me. He was only 5 or 6 years old. அந்த பையன் 5 or 6 வயது தான் இருக்கும். அவன் என்னிடம் வந்தான். He says, Uncle Zac, here is this money. Uncle Zac, இதோ இந்த பணத்தை பாருங்கள். Please take it. நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். And please use it for some of the poor children in the churches. சபையில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் அதை உபயோகப்படுத்துங்கள் என்று கொடுத்தான். That was nearly 20 years ago. 20 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. Till today I have not forgotten it. இன்று வரை நான் அதை மறக்கவில்லை. I said, what a good way these parents have brought up this boy. எப்படி ஒரு நல்ல முறையில் என்னுடைய பெற்றோர்கள் இவனை வளர்த்திருக்கிறார்கள். He could have bought so many things for himself with that money. அவன் அந்த காசை வைத்துக்கொண்டு அவனுக்கு எவ்வளவு காரியங்களை வாங்கி இருக்கலாம். And today that boy is one of the finest young people in our CFC churches. எங்களுடைய CFC சபையிலே அந்த பையன் ஒரு அருமையான பையனாக இருக்கிறான். Example. அவ்வளவு நல்ல உதாரணம் எடுத்துக்காட்டு. That's because he learned self-denial. அது ஏனென்றால் அந்த சிறு வயதிலேயே அவன் தன்னை வெறுக்கிறது, தனக்கு வேண்டியவர்களை வெறுக்கிறது கற்றுக்கொண்டான். His father was not a poor man. His father had plenty of money. அவங்க அப்பா ஒரு ஏழை இல்ல, அவருக்கு நிறைய காசு இருந்தது. He taught his child self-denial. பட் அந்த பையனுக்கு அந்த தன்னை வெறுக்கிறதுக்கு தனக்கு வேண்டாத காரியங்களை கற்றுக்கொடுத்தார். Think of some other believers who can't afford what you can afford. நீங்கள் மற்ற விசுவாசிகளை பாருங்கள், அவர்களுக்கு எத்தனை பேர் வாங்க முடியாமல் இருக்கிறது. So உங்களால் வாங்க முடியும் என்று. Your children also, as you grow up, don't think you want to get this, I must get this, I must get that because my father gets enough money. அதனால் சிறு பிள்ளைகள் நீங்கள் பெரியவர்களாகும் பொழுது எங்க அப்பாக்கு காசு இருக்குது அதனால இது வேண்டும் அது வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். One of the great things Jesus taught is you can live without that. இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த இன்னொரு முக்கியமான காரியம், நமக்கு இருக்கிறதை வைத்து வாழ முடியும். There's no need for that. நமக்கு அது தேவையில்லை. Why do you need a Nike pair of shoes? எதற்கு ஒரு நைக்கி பிராண்ட் அந்த மாதிரி ஒரு காலணிகள் வேண்டும்? There are some good Chinese imitations of Nike. சைனா தேசத்திலிருந்து வருகிற நைக்கி போன்ற அதே போன்று இருக்கிற 1/4 of the price. அது
ஒரு கால் பங்கு காசுல நமக்கு கிடைத்து விடும் அது. You can run just as quickly with that as that. You're not going for Olympics or something. நீங்கள் ஒலிம்பிக்கில் போய் கலந்து கொள்வதில்லை, ஆனால் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக ஓடலாம், நடக்கலாம். What is it to show? நாம் எதரை காண்பிப்பது? It is to show everybody, see, Nike. நீங்கள் எல்லாருக்கும் இதோ நான் நைக்கி போட்டிருக்கிறேன் என்று காண்பிப்பது. It's all, that will ruin you. அதெல்லாம் உங்களை கெடுத்துவிடும். So don't do things just to show others. அதனால் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக காரியங்களை பண்ணாதீர்கள். I heard a story once. நான் ஒரு சிறிய கதை கேட்டேன். Humorous story. ஒரு சிரிப்பு நகைச்சுவை. Small boy, கதை. ஒரு சிறிய பையன் 6 years old. 6 வயது உள்ள பையன். His father got him a nice little digital watch. அவங்க அப்பா one of these cheap ones. அவங்க அப்பா ஒரு அந்த சிறிய பிள்ளைகள் வாங்குவாங்களே இந்த டிஜிட்டல் வாட்ச், அந்த என்ன Nobody else in the class had a watch. அந்த கை கடிகாரம் வேறுக்கு அவனுடைய வகுப்பிலே வேறு யாரிடத்திலும் இல்லை. So he wanted everybody to see the watch that day in school. எல்லாரும் அந்த கை கடிகாரத்தை பார்க்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். He tried his whole day, nobody is observing. நாள் முழுவதும் அவன் என்னென்னமோ பண்ணி பார்க்கறான், நாளைக்கு யாரும் பார்க்கவில்லை. And it was time coming to 3:30, the school is over, nobody has seen the watch. 3:30 மணி ஆக போகுது, ஸ்கூல் முடிய போகுது, ஆனா யாரும் அது வரைக்கும். So he put his hand up. அவன் கையை தூக்கி, teacher, ஆசிரியரே, it's getting hot, can I take off my watch please? எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது, உஷ்ணமாக இருக்கிறது, நான் என்னோட கை கடிகாரத்தை எடுக்கட்டுமா கழட்டட்டுமா என்று கேட்டான். You know, this desire to show others is there in all young people. நமக்கு அந்த மற்றவர்களிடத்தில் காண்பிக்க வேண்டும் என்கிற அந்த இச்சை, அதை காட்ட வேண்டும் என்கிற ஆசை. Don't be like that. அப்படி இருக்காதீர்கள். I don't think Jesus tried to show what he had or what he didn't have. இயேசு கிறிஸ்து அவருக்கு என்ன இருந்தது இல்லாத. Because when you do that, you're trying to make other people feel small. You don't have what I have. நீங்கள் அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகிறது, மற்றவர்களிடத்தில் நீங்கள் உங்களிடத்தில் இது இல்லை, அது என்னிடம் இருக்கிறது என்று காண்கிறீர்கள். Teach your children such things. அதனால உங்கள் பிள்ளைகளுக்கு அதை அப்படிப்பட்டவர்களை கற்றுக் கொடுக்காதீர்கள். Teach them to be humble about any gift they have or intelligence they have or anything. அவர்கள் அறிவுள்ளவர்களாகவோ ஏதோ ஒரு தாளந்து இருக்கிறதோ அவர்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க கற்றுக் கொடுங்கள். And try and help them to mingle with ordinary boys and girls. அவர்கள் சாதாரண பிள்ளைகளிடத்தில் போய் பழக நீங்க கற்றுக் கொடுங்கள். It's very dangerous to always mingle with rich people's children. ஒரு ஐஸ்வர்யவான்களின் பிள்ளைகளிடத்தில் மட்டும் போய் பழகி கொண்டிருந்தால் அது நல்லது இல்லை. It will ruin your children. அது உங்களுக்கு பிள்ளைகளை கெடுத்துவிடும். Learn to, I remember when my children grew up in our church in Bangalore. பெங்களூர்ல என்னுடைய பிள்ளைகள் வளரும் பொழுது one of the greatest blessings they had, அவர்களுக்கு மிக முக்கியமான ஆசீர்வாதம் என்னவென்றால், there were people of different social levels in our church. எங்களுடைய சபையிலே பண விஷயங்களில் வேறு நிலைமையில் இருக்கிற விசுவாசிகள் இருந்தார்கள். And the children were also at different social levels. அதனால் அந்த சமுதாயத்திலே அந்த பிள்ளைகளும் வேறு நிலைமையில் இருந்தார்கள். When our children played together, they were all equal. ஆனால் நம்ம எங்கள் பிள்ளைகள் அவர்களிடத்தில் விளையாடும் பொழுது எல்லாம் ஒரே நிலைமையில் இருந்தார்கள். Mingle easily with the poor person's son and the rich person's son, just the same. அதனால் அவர்கள் ஏழை ஒரு பையனிடத்திலும் ஐஸ்வர்யவான் பையனிடத்திலும் ஒரே காரியமாக தான் பழகி. Today my children are 40-49 years old. இன்று என்னுடைய பிள்ளைகளுக்கு 40-49 வயது ஆகிறது. They have not lost those values that they got in our church. எங்களுடைய சபையிலே அவர்கள் சின்ன வயதிலே என்னத்தை கற்றுக்கொண்டார்களோ அதை அவர்கள் இழக்கவில்லை. Even today when they come to CFC Bangalore, இப்பொழுது அவர்கள் CFC பெங்களூர் வரும்போது all people are the same to him. Rich or poor makes no difference. எல்லா பிள்ளைகளும் எல்லாம் அவங்களுக்கு சமம். Educated or not educated. அவர்கள் படித்தவங்களாலும் சரி கல்லாதவர்களாக இருந்தாலும் சரி. That's a very good thing for them to learn when they are young. And that's why it's good to be in such a church. அவர்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுதே இதை கற்றுக்கொள்வது நல்லது, அப்படிப்பட்ட சபையில் இருப்பது நல்லது. I'm very thankful that my children grew up in a small church. நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் ஒரு சிறிய சபையில் extremely thankful that they did not grow up in a mega church with 200-300 people. நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர் தேவனுக்கு. அவர்கள் ஒரு பெரிய 200-300 பேர் உள்ள பெரிய சபையில், small church where they knew each other, it was like a family. ஒரு சிறிய குடும்பம் போல உள்ள மற்றவர்களுக்குள்ளே அவர்கள் பழகுவது, they could play with the other children. அவர்கள் மற்ற பிள்ளைகள் போய் விளையாடுவது, different social levels. சமுதாயத்திலே வேறு நிலைமையில் இருக்கிற, no despising anybody. ஒருத்தரையும் வெறுத்து விடாமல் தள்ளி விடாமல். Church fellowship is a wonderful place for children to grow up. அதனால் சபை ஐக்கியம் பிள்ளைகள் வளர்றதுக்கு ஒரு நல்ல இடம். And I know it helped my children throughout their life. எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வாழ்நாள் முழுவதுமாக அது உபயோகமாக இருந்தது. A church that loves one another. ஒரு சபை where everybody loves one another. ஒருவர் மற்றவர்கள் மேல் அன்பு நேசமாக இருக்கும் பொழுது, standards of uprightness, அங்கே of holiness, standards of holiness, அங்கே பரிசுத்தமும்
அங்கே நேர்மையும் இருக்கிறது. Okay, we'll close now. நாம் முடிக்கலாம். I hope our children will grow up to love the Lord, all the children here. இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நம் தேவனை நேசிக்கிறவர்களாக I hope all you older people will be a good example to these children. ஆகையால் இங்கே இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக, மாதிரியாக, முன்மாதிரியாக, உதாரணமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். Let's pray. நாம் ஜெபம் செய்யலாம். Heavenly Father, பரலோக பிதாவே, thank you for helping us in these days to hear your word. இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கேட்கிறதற்காக உதவி செய்ததற்காக நன்றி. Help us to honor you. உமக்கு கனம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். Pray you'll build a strong church for the glory of your name here. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இந்த இடத்திலே ஒரு நல்ல சபையை கட்டும் ஆண்டவரே. Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. We pray in Jesus' name. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.